என்னடா நடக்குது இங்க? என்ன நடக்குது? ஒண்ணுமே புரியல. அட நேத்து வரைக்கும் கம்பீரமா இருந்த ரவி இன்னைக்கு பொட்டி கட்டி கிளம்ப போறாராமா. இதெல்லாம் தான் மாத்துவாங்க, அதான் மாத்துவாங்க, அவரு வந்துருவாரு, இவரு வந்துருவாரு நல்லா சொல்றப்பெல்லாம் போகாம சுப்ரீம் கோர்ட்டே கூப்பிட்டு மண்டையா கொட்டி கிளம்புன்னு சொன்னப்ப கூட கிளம்பாம சுயமரியாதையற்று வெறும் பதவி சுகத்துக்காக அப்படின்னு ஒரு வார்த்தை ஆட் பண்ணிப்போம். அதான் பென்ஷன் கிடைக்கும்ல, அப்புறம் இங்க உட்கார்ந்து என்ன பண்ண போறாங்க. ஆனாலும் இது வேற, இது வேற. இது காசுக்காக உட்கார்ந்தது இல்ல, காசுக்காக உட்கார்ந்தது. தமிழ்நாட்டுல சமத்துவம், சமூக நீதி, சுயமரியாதைன்னு எதுவுமே நிலைநாட்டிடக்கூடாது, இங்க சனாதனத்தை நிலைநாட்டியே தீருமே அப்படின்னு ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தாரு. அவர் சும்மாலாம் வந்து உட்கார்லைங்க, அவருக்கு கொடுத்த வேலையை கரெக்டா தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு. இன்னும் சொல்ல போனா மீட்டருக்கு மேலேயே ஓடினாருங்க நம்ம ஆளுநர் ரவி, RSS ரவி, RN ரவி. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டுல எலெக்ஷன் வருது, ஏற்கனவே திமுக ஜெயிக்கிற மாதிரிதான் இருக்கு. நீ அங்க இருந்தனா நீயே திமுகவை ஜெயிக்க வச்சிருவ, அதனால வேணா நீ கிளம்பி வந்துரு அப்படின்னு கூப்பிட்டாங்க. இப்போ நமக்கு ஹெச் ராஜா பிரச்சனையும் இல்ல, RN ரவி பிரச்சனையும் இல்ல. பிரச்சனைன்னு நமக்கு இல்லைங்க, அவங்களுக்கு. ஏன்னா இவங்க 2 பேரும் பேசுனாங்கன்னா அனைத்து இந்துக்களுக்காகவும் பேசாதவங்க. இவங்க இந்துக்கள் அப்படின்னாலே அது அவாள்கள் மட்டும்தான், நம்மளெல்லாம் சேர்த்திக்கவே மாட்டாங்க. ஒண்ணு பேச முடியாம ஒதுக்கிருச்சு, நீ பேசாமலே போன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் நம்மளுக்கு ஆளுநரா கேரளா ஆளுநர் வராராமா. அவரு அங்க நடனம் ஆனது பத்தாதுன்னு இங்கேயும் வந்து நடனம் ஆட ட்ரை பண்ண போறாரு. சரி, நமக்கு என்ன, ஆளுநர் இருந்தா நமக்கு நல்லதுதான் ஜெயிக்கிறதுக்கு. சரிங்க, ஃபேர்வெலோட சென்ட் ஆஃப் ரவி, சென்ட் ஆஃப். நாகாலாந்து அவருக்கு கொடுத்த அதே ஃபேர்வெல தமிழ்நாடு அவருக்கு கொடுக்கணும்னு நண்போட கேட்டுக்கிறோம். அப்பதான் அவருக்கு தெரியும் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணக்கூடாதுன்னு. நம்ம சொல்லலாம், ஆனா தெரியாது. உப்பிட்டவனை உள்ளளவும் நினை, சோறு கொடுத்தவனை சாகர வரைக்கும் மறக்காத. சரி, இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாதுங்க, தெரிஞ்சுக்கிட்டா சரி. ஹெச் ராஜா மாதிரிதான். ஆனா எடப்பாடிக்கு தான் பல விஷயங்கள் புரியவே மாட்டேங்குது. ஆனா இன்னைக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பீகாருடைய முதல்வர் நிதிஷ்குமார் இருக்காருலங்க, அவருக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சிருக்கு இது கேவல் मुख्यमंत्री पदवी, हमारा में राज्यसभा पदवी में बिगेस्ट पदवी है എന്ന് വെച്ചാൽ ഞാൻ ഈ പദവിനെ രാജിവെച്ചു. ഞാൻ രാജ്യസഭയിൽ പോയി ഇരുന്ന് എനിക്ക് വേണ്ടിയതൊക്കെ ഞാൻ ചെയ്യും, എന്റെ മാநிலத்துக்கு വേണ്ടിയതെല്ലാം ഞാൻ ചെയ്യും. CM ആയിട്ട് ഇരുന്ന് ഞാൻ ഒന്നും ഇവിടെ ചെയ്യാൻ പറ്റില്ല. അത് കാരണം CM ആയിട്ട് BJP തന്നെ ഇരുന്നോട്ടെ, എനിക്കെന്ത് പ്രശ്നം. உடனே யாராவது வந்து என்ன மலையாளத்துல பேசுற, நிதிஷ்குமார் அண்ணா மலையாளியா அப்படின்னு கேட்டுறாதீங்க. அவர் மலையாளி இல்லைங்கிறது எனக்கு தெரியும், எனக்கு தமிழ் மலையாளம் மட்டும் தானே தெரியும். அம்கோ ஹிந்தி மாலும் நெய், ஜாடா ஜாடா. ஹிந்தி தெரிஞ்சுன்னா ஹிந்தியில பேச போறேன், தெரியாதனால மலையாளத்துல பேசிட்டேன். എന്ന് വെച്ച് ഞാൻ അവിടെ എന്തെങ്കിലും ഒന്ന് സംസാരിച്ചാൽ മതിയല്ലോ அப்படின்னு மலையாளம் സംസാരിച്ചു. അത്ര തന്നെ ഇത് കാര്യമായിട്ട് എടുക്കണ്ട. ஆனா நம்ம ரவி இருக்காருலங்க, RN ரவி, அவர் கையெழுத்து போடாம போயிட்டாருங்க. ஆனா கோர்ட்டு சொல்லிருச்சு இனி வேந்தர் முதல்வர் தான். இருந்தாலும் ரவி வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிருந்தாருன்னா ஒரு பொக்கையாவது கிடைச்சிருந்திருக்கும். என்ன அங்கேயும் போய் சொல்லுவாரு, நான் மட்டும் கையெழுத்து போடலன்னா ஃபைல் இங்கே பத்திரமா இருக்கும்னு. திராவிட மண்ணுங்க, தனிநபர் மேல நமக்கு எப்பவுமே காழ்ப்புணர்வு இருக்காது, அவங்க சித்தாந்தத்து மேலதான் எல்லாமே இருக்கும். ஆனா வெஸ்ட் பெங்கால் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். அது ரவியாச்சு அவங்களாச்சு, அது அவங்க பேசிக்குவாங்க. இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை நான் ஒரு எடுபடி பழனிசாமியா தாங்க நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்குதான் அவர் சூப்பர் பழனிசாமின்னு ப்ரூவ் பண்ணிருக்காரு. இன்னைக்கு இல்லைங்க, BJP கூட நம்ம கூட்டணியா இருக்கும்போது நம்ம மறந்து கூட ஜெயிச்சிடக்கூடாதுன்னு அப்படி முடிவெடுத்தார்ல, 10 தோல்வி பழனிசாமின்னு நம்ம அசால்ட்டா அரசியல பேசிட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா அது ஒரு ராஜதந்திரம். ஜெயிச்சா கட்சியும் இருக்காது, ஆட்சியும் இருக்காது. அதுக்கு நேற்றைய உதாரணம் நிதிஷ்குமார், இன்னும் நிறைய பேர் பல காலங்களா இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்குதான் உண்மையை சொல்லியிருப்பாரு, இதுக்காக தாண்டா நான் ஜெயிக்கல, ஜெயிச்சிருந்தா எனக்கும் அதே நிலைமை தாண்டா, என்னை கொண்டு போய் தாராளமா ராஜ்யசபா உறுப்பினரா உட்கார வச்சிருவாங்கடா. அது எவ்வளவு பெரிய பதவி தெரியுமா, உறுப்பினர் ஆன உடனே எனக்கு நிதியமைச்சர் பதவியே கொடுத்துருவாங்க. இந்த ஜெய்சங்கருக்கு, நிர்மலா சீதாராமனுக்கு எல்லாம் கொடுத்தாங்கல்ல, எனக்கு கொடுக்க மாட்டாங்களா? கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கறதும் நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா நிதிஷ்குமார் பழனிசாமியும் சொரிய மாட்டாங்கல்ல, அவங்க கிட்டதான் முதுகு சொரியறதுக்கு ஒண்ணுமே இல்லை. உடனே நிம்மிமாவிக்கு மட்டும் இருக்கா அப்படின்னு கேட்காதீங்க. அதெல்லாம் கேள்விக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்கள் சில நேரங்கள்ல நடக்கும். அதாவது சொரியறவங்களுக்கு
ஹெல்ப் பண்றவங்களுக்கு நடக்கும். பழனிசாமி, எங்க பழனிசாமி, உண்மையாலுமே நீங்க ராஜ தந்திரி தாங்க. நானும் எப்படி 9 வருஷமா அதிமுக தலைவராவே இருக்கீங்கன்னு பாத்துக்கிட்டே இருக்கேன். போன அசெம்பிளில மட்டும் பிஜேபிக்கு ஒரு 10 சீட் இருந்திருந்தா அதிமுக அம்புடுதான். அடை, அப்பவே நீங்க ராஜ்யசபா உறுப்பினர் ஆயிருப்பீங்க, தப்பிச்சிட்டீங்க. நான் இந்த முதல்வர் பதவியில் இருந்து நிதிஷ்குமாரை போல் என்னால எதுவும் செய்ய முடியல அப்படின்னு நீங்களே விரும்பி வேண்டி போயிருவீங்க. ராஜினாமா லெட்டரை கொண்டு போய் நீங்க ஆளுநர் கிட்ட கொடுத்தீங்கன்னா ஆளுநர் உடனே உங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுப்பார். அந்த லெட்டர்ல என்ன இருக்கும்னா, இவ்வளவு நாள் நான் முதல்வராக இருந்த இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் மண்ணுக்கும் ஒன்னும் செய்ய முடியாத இந்த பதவியை விட்டுவிட்டு அந்த பதவியையும் பாஜகவிடமே விட்டுவிட்டா என்று சரியாக எழுதவில்லை, விட்டு நான் இந்தியாவின் உயர் பதவியான ராஜ்யசபா பதவியை ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி ஏற்றுக்கொண்டு முடிந்தால் ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு கவர்னராக போக கூட நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு தெரியும் கவர்னராக எப்படி இருக்க வேண்டும் என்று இவர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். நான் முதல்வராக இருக்கும் போதே கவர்னராகவே நடந்து கொண்டவன். நான் முதல்வராக இருந்த காலத்தில் என் திட்டங்கள் எல்லாமே தமிழ்நாட்டுக்கு எதிராகத்தான் இருந்திருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு எதிரான எந்த திட்டத்தையும் நான் எதிர்த்ததில்லை. ஒரு ஆளுநராக, முதல்வராக இல்ல, ஆளுநர் தான் சரியா இருக்கு, அதான் கரெக்ட். இப்படி 2 லெட்டரையும் மாத்தி மாத்தி பண்டமாற்றம் பண்ணிப்பாங்க அப்படின்னு முதல்லயே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரிஞ்சதுனாலயோ என்னமோ உங்க கட்சிக்காரங்களே உங்களை எல்லாம் பல நேரங்கள்ல ராஜதந்திரி ராஜமுந்திரின்னு எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. நான் அப்பெல்லாம் நம்பினதே இல்ல. முதல்ல எந்திரிங்கன்னு தான் சொல்லி இருக்கிறோம். இல்லன்னா பிஜேபி கூடய கூட்டணியும் போட்டுட்டு நம்ம ஜெயிச்சிடவே கூடாதுங்கிறதையே லட்சியமா வச்சிருக்கிற, பிஜேபி ஒரு சீட்டு கூட ஜெயிச்சிட கூடாது அப்படிங்கறதையும் சைட்ல ஒரு லட்சியமா வச்சுக்கிட்டு, தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்கிறோமோ இல்லையோ தமிழ்நாட்டிலேயாவது இருந்தரணும் அப்படிங்கிற மாபெரும் கனவோடு ஆனா பழனிசாமிங்க, உங்களுக்கு சரியான ஐடியா தானுங்க. ரியலி வி ஆர் அப்ரிஷியேட்டிங் யூ. வாழ்த்துக்கள். அப்புறம் பீகார் முதல்வருக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும், சொல்லிடலாம் ராஜினாமா லெட்டர். ஏன்னா இவ்வளவு நல்ல எண்ணத்தோட நீங்க இருப்பீங்கன்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கலைங்க. வாழ்க நிதிஷ்குமார், வளர்க பீகார். உங்களுடைய வரலாறு பழனிசாமிக்கு மிகப்பெரிய பாடம். இது பழனிசாமிக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா மாநில முதல்வர்களுக்குமே இது ஒரு பாடம் தான். ரவி அவர்களை புன்னகையோடு வழி அனுப்பி வைக்கிறோம். இனியாவது போற பக்கமெல்லாம் கெட்ட பேர் வாங்காம நல்ல பிள்ளையா இருக்கணும். அதையும் நாங்க புன்னகையோட வழி அனுப்பலைங்க, வாழ்த்துறோம். நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.